திருநெல்வேலி மாவட்டம் வடநாட்டில் கோவில் கொடை விழாவில் உணவு சாப்பிட்ட 30க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட இடங்களில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ப்ளீச்சிங் பவுடர்கள் தெளித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் செல்வராஜ், தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது? சுகாதாரத்துறையின் சார்பில் என்ன மாதிரியான ஆய்வு அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக வர்ணியா. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை அந்த பகுதியில் உள்ள தம்புராட்டி அம்மன் கோவில் கொடை விழா என்பது நடைபெற்றது. இந்த கொடை விழாவிற்கு அந்த பகுதியில் பல்வேறு சர்பத்து மற்றும் குளிர்பானங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான இந்த பானிபூரி உள்ளிட்ட உணவுகளும் அந்த பகுதியில் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றன. இந்த நிலையில் கோவில் கொடை முடிந்து பிறகு நேற்று இரவில் அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு திடீரென வாந்தி மயக்கம் என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த வாந்தி மயக்கத்தை தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நேரடியாக நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதே போல வல்லநாட்டு பகுதிகளிலும் அங்குள்ள பொதுமக்கள், பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்கள் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த கோவில் கொடை விழாவிற்கு நேரடியாக தாமிரபரணி ஆற்றிலிருந்து சுத்திகரிக்கப்படாமல் அங்கு குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த தண்ணீரில் ஏதேனும் அவர்களுக்கான வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக சுகாதாரத்துறையினர் தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள முழுவதுமே இந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரடியாக நீர்த்தேக்க மையம் மற்றும் நீர்த்தேக்க நிலையம் மற்றும் அந்த பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் இன்று காலையிலிருந்தே ப்ளீச்சிங் பவுடர் உள்ளிட்ட அந்த பகுதியில் தெளிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. மேலும் அங்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகின்ற நீர்த்தேக்க தொட்டிலும் ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் ஒரு சுகாதாரத்துறைகள் முகாமிட்டு தங்களுடைய அந்த பகுதியில் எதனால் இது போன்ற வாந்தி மயக்கம் என்பது ஏற்பட்டுள்ளது என்பது தொடர்பாக அங்குள்ள மாதிரி தண்ணீரையும் எடுத்து தங்கள் சோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளார்கள். தற்போது வரை அந்த பகுதியில் மேலும் பலருக்கு வாந்தி மயக்கம் என்பது இன்று காலையிலும் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக உடனடியாக அந்த சிறப்பு முகாம் என்பது நடத்தப்பட்டு அந்த பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.